கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, பலன் தரும் தேவன் எபிசோட் 1639 கர்த்தரை துதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். இந்த நாளிலும் ஏசாயா 30 நடுப்பகுதி சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டிராய். வாழ்க்கையில் எத்தனையோ பேர் அழுது அழுது தங்கள் வாழ்க்கையில் துன்பத்தை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். சரீர பலவீனத்தினால், நோய்களினால், தீராத வியாதிகளினால் அழுது கொண்டிருக்கிறார்கள். கடன் பிரச்சனையினால் அழுது கொண்டிருக்கிறார்கள். வேலை கிடைக்கவில்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். கர்ப்பத்தின் கனி இல்லையே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். தொழில் நஷ்டமாகிவிட்டதே என்று அழுது கொண்டிருக்கிறார்கள். பிள்ளைகள் சரியாக இல்லையே என்று பிள்ளைகளை குறித்து கவலைப்பட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள். இப்படி பல காரியங்களிலே, வியாபாரத்திலே நஷ்டம், கடைகளிலே நஷ்டம் என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். வேலை பார்க்கிற இடத்திலே பிரச்சனை என்று சொல்லி அழுது கொண்டிருக்கிறார்கள். படிக்க முடியவில்லையே, அல்லேலூயா, உயர்கல்வியில் இடம் கிடைக்கவில்லையே, நான் விரும்புகிற கல்வி கிடைக்கவில்லையே என்று சொல்லி மாணவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய அழுகை எந்த ரூபத்தில் இருந்தாலும் இன்றைக்கு உங்களுக்காக இந்த செய்தி, இனி நீ அழுது கொண்டிராய். உன் அழுகையின் நாட்களுக்கு முடிவு வந்துவிட்டது. நாயின் ஒரு விதவையின் மகன் இறந்த பொழுது அவனை அடக்கம் பண்ணுவதற்கு எடுத்து கொண்டு வருகிறார்கள். அந்த நாயின் ஒரு விதவிக்கு கணவனும் இல்லை, மகனும் இல்லாத சூழ்நிலை, தன்னந்தனியாக விடப்பட்ட சூழ்நிலை. அப்பொழுது இயேசு அந்த பகுதிக்கு வந்து அந்த சகோதரியை பார்த்து அழாதே என்று சொல்லி தேற்றினார். இன்றைக்கும் அதே இயேசுவின் கரம் உங்கள் கண்ணீர், உங்கள் கவலைகள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அழாதே என்று சொல்லி தேற்றி, இனி நீ அழுது கொண்டிராய் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு கொடுக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இன்றைக்கு அநேகர் தங்கள் வாழ்க்கையில் அழுது 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 தங்கள் வாழ்க்கையே கண்ணீராக்கி கொண்டிருக்கிறார்கள். சிலருடைய வாழ்க்கையில் எப்பொழுதாவது கண்ணீரும் அழுகையும் வரும். சிலருடைய வாழ்க்கையே அழுகையாகவும் கண்ணீராகவும் இருக்கும். எது எப்படி இருந்தாலும் கண்ணீரை துடைக்கிறவர் உங்களிடத்தில் வருகிறார். உன் நஷ்டங்கள் மாறும், உன் தோல்விகள் மாறும், உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். அல்லேலூயா, உன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றப் போகிறார். தீராத வியாதி மாறுகிறது. இயேசு உன்னை அழாதே என்று சொன்ன காரணத்தினாலே உன் காரியங்கள் எல்லாவற்றிலும் நீ ஜெயம் பெறுவாய். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.